குலதெய்வத்தை நம் வீடுகளில் தங்க வைக்க எளிய வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு கலச சொம்பில் சிறிதளவு வெட்டிவேர், பச்சை கற்பூரம், ஏலக்காய் போட்டு பன்னீர் மற்றும் தண்ணீர் சமளவு ஊற்றி பின்னர் அந்த கலசம் முழுவதும் நூல் அல்லது பட்டுத் துணியை சுற்றி வீட்டின் பூஜை அறையில் ஒரு பலகை மேல் வாழை இலை போட்டு அதில் பச்சரிசி பரப்பி அதன் மீது வைக்க வேண்டும். கலசத்தின் மீது வாழைப்பூவை நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும். வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கும் இடையில் மாவிலை அல்லது வெற்றிலை சுற்றி வைக்க வேண்டும். பின்னர் கலசத்திற்கு வில்வ இலை அல்லது ஊமத்தம் பூ கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த பூஜை செய்வதற்கு 3 நாட்களே போதுமானது. தொடர்ந்து பூஜை செய்ய விரும்புபவர்கள் வாழைப்பூவை 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். பூஜை முடிந்ததும் பச்சரிசியை சமையல் செய்தும் வாழைப்பூவை வடை செய்தும் உண்ணலாம். கலசத்தில் உள்ள நீரை வீட்டை சுற்றி தெளித்தும் குளிக்கும் நீரில் விட்டு நீராடவும் செய்ய வேண்டும். அதோடு ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் பசுபதே நம, ஓம் உக்ராய நம, ஓம் மகாதேவாய நம, ஓம் பீமாய நம, ஓம் ஈசாய நம் என்ற மந்திரத்தை தினமும் 108